பாரத் என்சிஏபின்றது மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ற காரோடைய குவாலிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்தின ஒரு சோதனை குழு. குளோபல் என்சிஏபி, ஏசியன் என்சிஏபி, ஐரோப்பிய என்சிஏபி, இந்த மாதிரி நிறைய குழுக்கள் பல வருஷமா செயல்பட்டு வருது. அந்த வரிசையில பாரத் என்சிஏபி இப்ப ஜாயின் பண்ணியிருக்கு. மத்திய அரசு பாரத் என்சிஏபியை கடந்த வருஷம் அக்டோபர் 1ஆம் தேதி அறிமுகப்படுத்துச்சு. ஆனா பாரத் என்சிஏபியில காரை சோதனை செய்யற பணிகள் டிசம்பர் மாசத்துல இருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் மொத்தம் 4 கார்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. அந்த 4 காருமே டாடா மோட்டார்ஸ் உடைய எக்ஸ்யூவி கார்ன்றது இங்க ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அந்த 4 கார்கள் என்னென்னன்றத இன்னைக்கான ஆட்டோமொபைல் நியூஸ்ல பார்க்கலாம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டாடா நெக்ஸான் ஈவி பாரத் என்சிஏபி கிராஷ் டெஸ்ட்ல சமீபத்தில் உட்படுத்தப்பட்ட கார்ல ஒண்ணு இது. இதோடைய கிராஷ் டெஸ்ட் முடிவு ஜூன் மாச துவக்கத்துல தான் வெளியாச்சு. பாரத் என்சிஏபில டாடா நெக்ஸான் எலக்ட்ரிக் வெர்ஷனான நெக்ஸான் ஈவி 5 ஸ்டார்ஸை வாங்கியிருக்கு. பாரத் என்சிஏபி கிராஷ் டெஸ்ட்ல டாடா நெக்ஸான் ஈவி எலக்ட்ரிக் கார் அடல்ட்ஸுக்கு 32க்கு 29.86 மார்க்கையும், சிறியவங்களுக்கு அதோடைய சேஃப்டியில 49க்கு 44.95 மதிப்பெண்களை பெற்றிருக்கு. நெக்ஸான் ஈவி எலக்ட்ரிக் காரோடைய எக்ஸ்ஷோரூம் ரேட்டு இப்ப ரூபாய் 14,49,000 இருந்து 19,49,000 வரைக்கும் சேல் செய்யப்படுது. ஒரு தடவை சார்ஜ் போட்டா அதிகபட்சமா 465 கிலோமீட்டர் தூரத்துக்கு இதால இயங்க முடியும்னு சர்டிபிகேட் இந்த நிறுவனம் சார்பா கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்க இந்த காருக்கு மஹிந்திரா எக்ஸ்யூவி 400 இப்ப போட்டியா இருக்குது. டாடா பஞ்ச் ஈவி நெக்ஸான் ஈவியோட சேர்த்து சமீபத்தில் பாரத் என்சிஏபி கிராஷ் டெஸ்ட்ல உட்படுத்தப்பட்ட இன்னொரு டாடா கார்னா அது பஞ்ச் ஈவி தான். இந்தியாவில் நிறைய பேர் வாங்குற எலக்ட்ரிக் காரா மாறிட்டு வர இந்த பஞ்ச் ஈவி எலக்ட்ரிக் கார் பாரத் என்சிஏபி கிராஷ் டெஸ்ட்ல 5 ஸ்டாரை வாங்கி அசத்திருக்கு. இந்த கார் அடல்ட்ஸ் உடைய சேஃப்டியில 32க்கு 31.46 மார்க்கையும், சின்னவங்களுடைய சேஃப்டியில 49க்கு 45 மார்க்ஸையும் பெற்றிருக்கு. பஞ்ச் ஈவி காருடைய எக்ஸ்ஷோரூம் ரேட்டு இப்ப 10,99,000 இருந்து 15,49,000 வரைக்கும் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. சமீப காலமாவே மக்கள் மத்தியில டாடா பஞ்ச் காருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்குன்றது இங்க நம்ம குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். டாடா ஹெரியர் டாடா மோட்டார்ஸ்ல கொஞ்சம் ரேட் அதிகமா சேல் செய்யப்படுற 5 சீட்டர் எக்ஸ்யூவி கார்னா அது இந்த ஹெரியர் தான். இந்த கார் இந்த வருஷ துவக்கத்துல அப்டேட் செய்யப்பட்டு விற்பனைக்கு கிடைக்குது. அதாவது கடந்த வருஷத்துல டிசம்பர் மாசத்துல பாரத் என்சிஏபியில சோதனை செய்யப்பட்ட கார்கள்ல ஒண்ணு இந்த ஹெரியர் கார் தான். எதிர்பார்த்தத மாதிரியே பாரத் என்சிபில டாடா ஹெரியருக்கு 5 ஸ்டார் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காஸ்ட்லியான டாடா கார் அடல்ட்ஸ் பாதுகாப்புல 32க்கு 30.08 மதிப்பெண்ணையும், சின்னவங்களுடைய பாதுகாப்புல 49க்கு 44.54 மதிப்பெண்ணையும் வாங்கியிருக்கு. டாடா ஹெரியருடைய எக்ஸ்ஷோரூம் ரேட்டு 15,49,000 இருந்து 26,44,000 ரூபாய் வரைக்கும் மார்க்கெட்ல சேல் செய்யப்படுது. டாடா சஃபாரி ஹெரியரை காட்டிலும் கொஞ்சம் விலையுயர்ந்த டாடா கார் சஃபாரி. ஏன்னா 5 சீட்டர் எக்ஸ்யூவி காரான ஹெரியர் 6-7 சீட்டர் வெர்ஷன்ல இந்த கார் அவைலபிளா இருக்கிறது தான். ஹெரியரோட சேர்த்து சஃபாரியையும் 2023ஆம் வருஷம் டிசம்பர் மாசத்துல டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் பாரத் என்சிஏபியில கிராஷ் டெஸ்ட்டுக்கு சோதனைக்கு உட்படுத்தி இருந்துச்சு. ஹெரியர் மாதிரியே சஃபாரி காரும் கிராஷ் டெஸ்ட்ல ஃபுல் 5 ஸ்டார்ஸை பெற்றிருக்கு. அதோட ஹெரியர் மாதிரியே பெரியவங்களுடைய பாதுகாப்புல 32க்கு 30.08, அதே மாதிரி சின்னவங்க பாதுகாப்புல 49க்கு 44.54 மதிப்பெண்ணையும் இது பெற்றிருக்கு. டாடா சஃபாரி காரோட எக்ஸ்ஷோரூம் ரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 16,19,000 இருந்து 27,34,000 வரைக்கும் மார்க்கெட்ல கிடைக்குது. பாரத் என்சிஏபி டெஸ்ட்டுக்கு உட்படுத்தப்பட்ட ஃபர்ஸ்ட் 4 கார்களும் ஃபுல் 5 ஸ்டார்ஸை பெற்றிருக்கு. பாரத் என்சிஏபியில அடுத்ததா என்னென்ன கார்கள்லாம் சோதனை உட்படுத்தப்படும், இதோடைய மார்க்ஸ்லாம் எவ்வளவு இருக்குன்றத நம்ம பொறுத்திருந்ததா பார்க்கணும். நமக்கு கிடைச்ச தகவல் படி அடுத்ததா நிசான், மேக்னெட்னு சில கார்கள் பாரத் என்சிபி கிராஷ் டெஸ்ட்ல உட்படுத்தப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.